ஒவ்வொரு தமிழ் மக்களும் தமிழக வெற்றிகளும் தோழர்களும் மன உளைச்சலாக தான் இருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக இப்போ கூட தலைவர் இப்போ அண்ணன் விசிகான ஒரு நல்ல முடிவு எடுத்து இன்றைக்கி 2 சீட்டு ஆதரவு கொடுத்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார். அவர் கூட துணை முதல்வர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேட்குறாங்க. எங்கள் தலைவர் என்ன சொன்னாரா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்வார். தமிழக மக்களை பாதுகாக்கணும்னு வந்திருக்கிறாரு, கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக திருமாவளவன் தானே அழைப்பு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக திருமாவளவன் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பார். ஏன்னா இன்றைக்கி தலித் மக்களோட தலைவர். இன்றைக்கி திருமாவளவனை பார்த்தீங்கன்னா தலித் மக்களை இன்றைக்கி தூக்கி நிறுத்தினது அவர் தான். தமிழக வெற்றி கழகத்தையும் இந்த தமிழ் மக்களையும் 2 பேரும் சேர்த்து தூக்கி நிறுத்த போகிறாரு திருமாவளவன். அவருக்கு நாங்கள் எப்போவுமே ஆதரவாக இருப்போம். இந்த தமிழக வெற்றி கழகம் அண்ணன் திருமாவளவனை வேண்டிக்கிறோம். திருமாவளவன் தலைவருக்கு ஆதரவு கொடுத்து தமிழக வெற்றிகளத்தை ஆட்சியில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணங்கள் இருக்குது. வந்து காலையிலேருந்தே 11 மணியிலேருந்தே அதுக்கு முன்னாடி தாய்மார்களெல்லாம் வந்து 9 மணிக்கே இங்கே வந்துட்டாங்க. சாப்பிடாம கூட எல்லாம் காத்திருக்காங்க. அது விஜய் அண்ணா முகத்தை பார்த்தாலே போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் என்ன செய்தி வருதுன்னு கேட்குதுன்னு தெரிய வருதுன்னா இது வரைக்கும் இன்னும் முடிவு எட்டப்படலைன்றது தான் சொல்கிறாங்களே ஒழிய. ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு ஆபத் பாந்தவன் திருமாவளவன் ஐயா தான். அவர்கள் வந்து ஒரு பெரிய மக்கள் தலைவர், மக்கள் எழுச்சி மிக்க தலைவர். அவர் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. இதே சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த முடிவு எடுத்திருந்தால் இவ்வளோ கஷ்டங்கள் இல்லை. ஆனால் இப்போ சூழ்நிலை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் எடுக்க வேண்டியதாக போச்சு. அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் ஐயா அந்த 2 சீட் எங்களுக்கு இன்னும் எத்தனை பேர் வர்றாங்களோ வரட்டும், எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் காலதாமதம் இல்லாமல் மிக விரைவில் வந்து அவர் ஐயா வந்து புரட்சி தளபதி எங்கள் இளைய தளபதி வந்து சிஎம் ஆகணும், மக்கள் முதல்வராகணும் என்ற அந்த அரிய எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் காத்திருக்கிறோம். அதுதான் துணை முதல்வர் பதவி கேட்குறாங்க. ஆனால் அவருடைய கோட்பாடை சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஐயா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. விஜய் ஐயா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு தொண்டர்கள் எல்லாம் நாங்கள் கட்டுப்படுவோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதே மாதிரி இந்த எலெக்ஷனில் வில்லிவாக்கத்துலேயும் சரி மற்ற ஏரியாவிலையும் சரி ஆதவ அர்ஜுனா அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவரையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். அவரையும் துணை முதல்வர் என்ற ஒரு கட்சி மத்தியில் பேசிக்கிறாங்க. பட் இது இப்போதைக்கு தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை தான் நாங்கள் எடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. திருமாவளவன் சார் வந்து அம்பேத்கர் வழியில் தான் இது வரைக்கும் நாட்டு மக்களுக்காக அவரும் கஷ்டப்பட்டு எவ்வளோ போராட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ வந்து விஜய் கண்டிப்பாக வந்து ஆதரவு தெரிவிப்பாருன்ட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், வெயிட். இல்லை கொடுக்கலாம், தப்பு இல்லை ப்ரோ. யாரோ ஆள்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுற திருமாவளவன் சார் கொடுக்குறதுல ஒரு தப்பு கிடையாது. அது நல்லது. நம்ம தலைவர் எது சொல்கிறாரோ, விஜய் எது அவர் முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் தொண்டர்களாகிய நாங்கள் வந்து கட்டுப்படுவோம் கண்டிப்பாக. இல்லை இப்போ வந்துட்டு இதுவே திமுக வந்துட்டு 96 தொகுதி வந்து போன வாட்டி ஜெயிச்சது. அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சி அப்போ இருந்தாங்க, கொடுத்தாங்க. இப்போ தானே விஜய் முதல்வராக ஆகியிருக்காரு. இப்போ நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களாட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்துன்னு இருக்குது. இப்போ ஆளுநர் ஆட்சி வர்றதுக்கோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு சிஎம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் வரும். அவங்கள பெரும்பான்மையை காமிக்கணும். இப்போ 108-18 காமிக்கிறதுல வந்து தமிழ்நாட்டு பலம் தான் அதிகமாகும். அதுக்காக தான் ஆளுநரும் சொல்லியிருக்காரு. இப்போ இல்லைனா ஏடிஎம்கே கூட்டணி டிஎம்கே, ஏன்னா இது வந்து 70 வருஷ கட்சி 50 வருஷ கட்சி, அவங்க வந்து உடனே கூட்டணி வச்சு ஒன்றாயிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கை வேறு இல்லை. இப்போ ஐயா கலைஞர் இருக்கார், ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, அவங்களாம் மறைந்த முதல்வர் தான். இப்போ அவங்களால வந்து அவங்க போனதுக்கப்புறம் இவங்க ஒன்று சேர முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கொள்கை வேறு இல்லை. இப்போ 2 பேரும் அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் வந்து எதுவும் பண்ண முடியாது. 106 தான் வரும், இவருக்கு 108 இருக்குது. அப்போ யார் பெரும்பான்மையாக இருக்குது? அவங்க கூட்டணி வச்சா அவங்க ஜெயிக்கலாம். ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. முதல்வர் சொல்கிறார். இப்போ முன்னாள் முதல்வர் சிஎம்மும் ஸ்டாலின் சாரும் சொல்லிட்டாப்புல, நாங்கள் இடைஞ்சலாக இருக்க மாட்டோம், அவர் மனசு வச்சா இருக்கலாம், ஆனால் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்கள மேலே நம்ம எதுவும் குறை சொல்லி எதுவும் பண்ண முடியும். புரியல ப்ரோ. இல்லை நம்பி தான் ஆகணும். வேணா அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு, மக்களால் அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வராக தான் இருந்திருக்காரு. ஸோ நம்ம அதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அதிகப்படியான இப்போ வந்து 118க்கு 116 வந்துருச்சு ப்ரோ. 108 நம்ம தாவிக தலைவர் வந்து ஜெயிச்சிருக்காரு தொகுதி. இன்னும் பஸ்ஸு வசதி அதிகமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஊருக்கு போகிற மக்கள் எல்லாமே போய் அதிக பெரும்பான்மையான ஓட்டு போட்டு மக்களை விஜயை ஜெயிக்க வச்சுருப்பாங்க, அதிக பெரும்பான்மையான தொகுதியை ஜெயிக்க வச்சுருப்பாங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் நான் பார்த்த வரைக்குமே 114 வரைக்கும் வந்தது. அது எப்படி இறங்கிச்சு என்னான்னு தெரில. ஆனால் 108 ஃபைனல்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ண சொன்னாங்க.
அது பண்ணி தான் அவனை எல்லாருமே ஒரே தொகுதியில் நின்று முதல்வர் ஆக முடியாதுன்றதுனால ஒரு தொகுதி திருச்சி தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இப்போ முதல்வர் பதவிக்காக ஆலோசனை பண்ணிட்டுருக்காங்க. நம்ம திருமாவளவன் சாரும் ஒரு நல்ல முடிவை தருவார். ஏன்னா நானும் அவர் கூட பேசியிருக்கேன். திருமாவளவன் சாரு கூடயும் அவர் கூட கை கொடுத்து கொஞ்ச நேரம் நான் ஒரு நாள்லாம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு நல்ல முடிவாக தான் எடுப்பாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது ப்ரோ. திருமாவளவன் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருவார். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பார். தமிழக முதல்வராக வந்து விஜய் வந்து கண்டிப்பாக கோட்டையில் போய் அமர்வார். தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார். நிச்சயமாக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தான். துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாராமே, கண்டிப்பாக கொடுக்குறதுல வந்து ஒரு தப்பும் கிடையாது. மாற்றம் இந்த மாதிரி சமத்துவம் என்ன அனைத்தும் பேசுகிறவர் வந்து தொல் திருமாவளவர்கள் அவர்களுக்காக துணை முதலமைச்சர் கொடுக்கறது வந்து ஒரு தப்பும் கிடையாது. கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து இன்னைக்கு 9வது. கண்டிப்பாக இன்னைக்கு இழுக்க வந்து விஜய்க்கு வந்து வெற்றி தான் அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோ வந்து எதிர்க்கிறீங்களோ அவ்வளோ வந்து விஜய் வந்து மேலே ஏறி போயிட்டு தான் இருப்பார். அதனால் வந்து இந்த பல தடைகளையும் சோதனையும் தாண்டி விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து கோட்டையை பிடிப்பார். நிரந்தர முதல்வராக கோட்டையில் அமருவார். ஒரு பக்கம் 1 மணிக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க, இப்போ 4 மணிக்கு மாதிரி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. அவங்களும் இதுக்கு முன்னாடி இருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேருந்து பல இது எடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுடைய பிற்கால கட்சி நலன்கள்லாம் கருதி அவங்களும் பல முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக நல்ல தகவல் தான் வரும். நாளைக்கு முதலமைச்சரை பதவி ஏற்பாரா? கண்டிப்பாக நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மக்களால் எடுக்கப்பட்டவராக விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்பார். 34 தொகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 108 தொகுதியில் வந்து தளபதியும் வந்திருக்கிறாரு. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் பொதுவாகவே தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 108 பேரில் தளபதி மட்டும் 1,75,00,000 வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கிறாரு. அது இல்லாமல் சென்னையிலேருந்து மற்ற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் விட்டுருந்தாங்கன்னா 2,50,00,000 பேர் வந்து ஒன்று வந்திருக்கும். ஆனால் டிரான்ஸ்போர்ட் விடலை. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிச பாஜகவும் டிஎம்கே இந்த மாதிரி சேர்ந்து அவரை வந்து போக விடலை, மக்களை வந்து ஓட்டு போட விடலை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது தளபதிக்கு எவ்வளோ தான் குறைச்சல் கொடுப்பாங்க. இப்போ குறைச்சல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 118 இடங்களை வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. மக்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி யாருமே ஆதரவு கொடுக்காட்டியும் கூட தளபதி அடுத்த எலெக்ஷனில் நின்னா கூட ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தளபதிக்காக மட்டும்தான். 234 தொகுதியுமே தமிழ்நாட்டில் தளபதிக்கு மட்டும்தான் வாக்களிப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் இழக்கிறது வந்து ஜனநாயகத்தை இழக்கிறீங்க. ஜனநாயக மக்களுடைய வாக்குறுதியை வந்து நீங்கள் போலியாக்குறீங்க. ஒவ்வொரு மனுஷனும் வாக்கு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டை வந்து நீங்கள் வந்து ஏளனமாக பார்க்குறீங்க. அதான் தளபதி பாடியிருப்பார், நான் தன்னந்தனி ஆள் ஏளனமாக பாரு 8 கோடி பேர் கொஞ்சம் நகவும் தேனா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மக்களை பார்த்துக்கோங்க, மக்களுடைய ஆதரவையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இவர் வந்து ஒரு நம்பிக்கை தான் ப்ரோ, நம்பிக்கை தான். விசிக தலைவர் ஆதரவு கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். கொடுத்தாருன்னா எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் தான். ஆமாம், அதாவது ஜனநாயகத்தை மதிங்க, ஜனநாயகத்துக்கு மக்களை மதிங்க. மக்களை மதித்தா மட்டும்தான் ஜனநாயகம் வெல்லும். தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி. ஜனநாயகத்துக்கு மதிப்பு கேட்கல. ஒரு பக்கம் தலைவர் வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்குறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால கூட இந்த இழுபறி இருக்கும். அதாவது ஒரு டெமோக்ரஸியில் வந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஃபஸ்ட்டு பேசி தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். முடிவு எடுத்துகிட்டு 2 கட்சியுமே மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நான் ஒரு தொண்டனாகவும் ஒரு அடிப்படையில் இருந்து இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பேச முடியாது. அவங்க என்னவோ மேலிடம் பேசுவாங்க, மேலிடத்தில் உள்ளவங்க தான் பதில் சொல்லுவாங்க. இழுத்து அடிச்சுட்டே இருக்காங்களே. ஏற்கனவே வந்து எலெக்ஷன் முன்னாடி இப்படி தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமாவும் இதே மாதிரி இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாலா பக்கமும் அவருக்கு வந்து சோதனை மேலே சோதனை கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சார். தளபதிக்காக இவ்வளோ தான் ஒருத்தரை வந்து போட்டு ரொம்ப எல்லாருமே அலக்கடிக்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும். ஆக்சுவலாக வந்து பெரும்பான்மையாக உறுப்பினர் இங்கே தான் இருக்குது செய்திக்கலாம். இதனால் ஆளுநர் வந்து அழைச்சிருக்கலாம், அழைக்காமல் இருக்கிறது வந்து இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்கன்னா? இல்லை, அவர் வந்து ஹைகமாண்டில் என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் அவர் பண்ணுறாரு. ஹைகமாண்ட்னா பிஜேபி அரசு வந்து 118 இது கொடுத்தா தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சிஎம்மாக உட்கார வைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் இது இல்லாமல் அவரால் பண்ண முடியும். ஏற்கனவே நடந்திருக்கு. ஒரு 2000 முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த சட்டத்தின் பூர்வமாக இதை அதை வந்து சாத்தியப்படுத்தலாம். பட் அதை சாத்தியப்படுத்தாமல் அவங்க வச்சு அதான் அந்த கர்நாடகா விஷயம் தான் சொல்கிறேன் நான். ஏற்கனவே அது ஒன்று நடந்தது. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு பண்ணலாம். ஆனால் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் கூட சேர்ந்தனால இப்படி பண்ணுறாங்க.
காங்கிரஸ் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. காங்கிரஸ் கூட பண்ணுறது வந்து கடைசி டைமில் பல்ட்டி அடிக்கிறது இது எல்லாமே நடக்கிறது தானே. வந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வார். இது வரைக்கும் யாருமே ஒன்றுமே செய்யலை, அதுக்காக அது வர விடாமல் பண்ணுறாங்க. அவர் ஃபுல்லாக சதி பண்ணுறாங்களோ இந்த மாதிரி ஆகவே கூடாதுன்ட்டு டிஎம்கே சைட்லேருந்து நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணுன்றாங்க. ஆனால் அவங்க தான் பண்ணிட்டு இருக்க மாட்டேங்க பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏங்க டிலே ஆகுது? மறைமுகமாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். நேரடியாக தளபதி ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறாரு, இவங்களாம் மறைமுகமாக பண்ணுறாங்க. ஆனால் யார் என்ன பண்ணாலும் அவர் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு, 5 வருஷம் அவர் தான் ஆள போகிறாரு. இவங்க எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. தளபதி தான், தளபதி தான். ஆளுநர் என்னால் அழைச்சிருக்கல, ஏன்னா பெரும்பான்மையாக வச்சுருக்காரு, அழைக்காமல் தாளம் காட்டே இருக்காரு. 118 வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் தான் வந்து இது காட்டணும், ஆனால் இங்கேயே காட்ட சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க அவரால் இதில் என்ன தெரியுங்களா, சிம்பிளாக சொல்லணும், அவரால் எந்த வழியிலலாம் அவருக்கு குடைச்சல் கொடுக்கணுமோ, எந்த வழியிலலாம் அவரை டம்ப் பண்ணி வைக்கணுமோ வைக்கிறாங்க. ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவர் ஜெயிக்க போகிறது உறுதி, உட்கார போகிறது உறுதி, அவர் ஆள போகிறது உறுதி. எந்தெந்த வழியிலலாம் பிரச்சனை கொடுத்து அவரை வந்து ப்ரெஷர் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உட்கார வைக்கணுமோ அவரை உட்கார வைக்கணும், அவ்வளோதான். ஆனால் மறைமுகமாக எல்லா வேலையும் செய்கிறாங்க. தளபதி எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காரோ, எவ்வளோ அமைதியாக இருக்காரோ, அந்த அளவுக்கு அவர் வந்து சூப்பராக அவர் நம்பர் 1 வந்து ஆளுவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பயந்தா நினைக்கிறீங்களா? யார் பயந்து பயப்படுறாங்களோ வந்துட்டா எல்லாத்தையும் முடிச்சிருவாருன்ட்டு? வந்துட்டாங்க. தப்பு செஞ்சால் தான் பயப்படணும். அப்போ தப்பு செய்கிறாங்களா? அவர் தப்பு செஞ்சவங்கள தான் தண்டிக்க போகிறாரு. அப்போ தளபதியை பார்த்து பயப்படுறாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு தப்பு இருக்குது. அப்போ பயப்பட தான் செய்யணும். ஏன்னா அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்க, அட்டூழியம் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவர் பொறுமையாக இருந்த மனுஷனை, வாயே திறக்காத மனுஷனை பேசு பேசு பேசுன்னு சொல்லி இன்றைக்கி அவர் புயலாக கொந்தளிக்கிறாரு. யாருமே கேட்க முடியல. அவர் வந்தாருன்னா வச்சு செய்வார். அவர் செய்கிறாரோ இல்லையோ நாங்கள் செய்வோம். இன்னைக்கு விசிகா வந்து ஜாயின் பண்ண நம்புறீங்களாக்கா? கண்டிப்பாக நம்புகிறவங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா மக்கள் தீர்ப்பு, மகேசின் தீர்ப்பு நாங்களாம் வாழ்கிறோம். கடவுள் இருக்கார். கண்டிப்பாக இது வந்து கூட்டணி அமையும். விஜய்க்கு சாதகமாக தளபதி வந்து நல்ல விஷயமா வருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். மக்கள் ஆதரிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 சீட்டு 3 சீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கிடைக்குங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மறுபடியும் இல்லை, நீங்கள் இன்னும் 100 வாட்டி ரீஎலெக்ஷன் வச்சா கூட ஜெயிக்க போகிறது தளபதி தான், தளபதி தான், தளபதி தான். விட்ட சீட்டை சேர்த்து அவர் வருவார். ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா விட்டதை சேர்த்து அவர் வருவார். எங்கள் ஃபுல் சப்போர்ட் தளபதிக்கு தான். நாங்கள் பாருங்கள், காலையிலேருந்து நிற்கிறோம், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிற்கிறோம், தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் நிற்கிறோம். ஏன்னா தளபதிக்காக மட்டும்தான். இந்த மாதிரி கூட்டம் இதுக்கப்புறம் ஒரு வரலாறாக வருமானு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. இது தளபதிக்கு மட்டும்தான் வரும் இந்த கூட்டம். தருவாப்புல அது நம்ம கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அறிவிச்சிருவாங்க எதாக இருந்தாலும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம தான் தளபதி தான், சிஎம்ஏ தளபதி தான். அவர் ஒரு வாட்டி உக்காந்துட்டாருன்னா அடுத்த வாட்டி எந்த கட்சியுமே இருக்காது. ஒன்ஸு டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே காணா போயிடும் உங்களுக்கு. அது மாதிரி தான் ஆட்சி அமைக்க போகிறாரு. அது வந்து இருக்கிற ஆட்சி வந்து மக்கள் ஆட்சி கிடையாது. அந்த கடவுளாக பார்த்து இப்போ கூட பாருங்கள், வானத்தில் சூரியன் கிடையாது. அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு, கடவுளுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த ஆட்சி வந்து கெடுதல் பண்ணுற ஆட்சின்ட்டு. அதனால் ஆண்டவனே வந்து தளபதி பக்கம் தான் இருக்கான். அதனால் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். விசில் எல்லா சத்தத்துக்கும் கேட்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கேட்கும் விசில் சத்தம். சதின்றது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் சரி, கவர்னரும் சரி, எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மறைமுகமாக கூட்டணி வச்சு நம்ம தளபதியை பி டீம்னு சொன்னவங்க எல்லாமே இப்போ பி டீமாக இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அவரை வந்து பி டீம்னு சொன்னவங்க எல்லாமே இப்போ வந்து மோடி காலில் விழுந்து நான் கூட்டணிக்கு வரவா, நீ கூட்டணிக்கு சேராத கட்சிலாம் வந்து ஒன்று சேருது. புரியுதா உங்களுக்கு? அப்போ யாருக்கு பி டீமு? அவங்க தான் பி டீமு. நம்ம தளபதி அப்பவும் மக்கள் டீம் தான். அது கொஞ்சம் சமூக ஊடகத்தில் வந்துருந்துச்சு. அது உண்மை தான். அது அவங்க வந்து என்ன தான் பண்ணால் நம்ம பெரும்பான்மையாக இருக்கும். 110 சீட்டு, அவர் 55 சீட்டில் போயிட்டு அவர் முதலமைச்சர் ஆக முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அது வந்து இது பண்ண முடியாது. என்ன தான் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம எதுவும் பண்ண முடியாது. 110 சீட்டு அப்படி கொடுத்தா மக்கள் எல்லாம் ரோட்டில் இறங்கிடுவாங்க. அது பெரிய விஷயமாகும். அதனால் அவங்க எதுவும் பண்ண முடியாது அவங்களால. தமிழ்நாடு அரசியலை தீர்க்கதரிசியாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் 35 ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்திலும் மக்கள் களத்திலும் தேர்தல் களத்திலும் சிறப்பாக களப்பணி செய்தார். அவருடைய தியாகத்துக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி. தாவேக தலைவர் டிவிகேவனுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்க உள்ள விஜய் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் 4 மணி அளவில் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அந்த சந்திப்பில் தன்னுடைய இறுதி முடிவை அறிவிப்பார் என்று கடகோடி தொண்டனாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மக்களுடைய உணர்வுகளை கட்டாயம் அறிவார். அதன் தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் நன்கு அறிவார்.
அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப கட்டாயம் எழுச்சி தமிழர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சருக்கு பதவி கேட்குறதே ஒரு பக்கம் இது உண்மையானா? அது பத்திரிகையில் வர செய்தி தான். இன்னும் 2 தலைவர்களும் தாவேக தலைவர் அவர்களும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களும் இன்னும் முழுமையாக அதை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிக்கவில்லை. இன்னும் தலைவர் கூட அதை பற்றி முழுமையாக பேசவில்லை. 4 மணி அளவில் தலைவர் அவர்கள் தலைமை அலுவலகத்துக்கு வர இருக்கிறார். சப்போஸ் அது துணை முதலமைச்சராக தலைவர் வந்தால் எப்படி இருக்கணும்? மக்களுடைய விருப்பத்தின்படி எங்கள் கட்சியினுடைய கடகோடி தொண்டனாக நாங்கள் விரும்புகிறோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் சனாதனத்தை கூர்மையாக எதிர்க்கக்கூடிய சக்தியாகவும் முதன்மை மக்கள் களத்தில் முதன்மை தலைவராக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திகழ்ந்துள்ளார். அவருடைய தியாகத்திற்கும் அவருடைய உழைப்பிற்கும் நிச்சயமாக துணை முதல்வர் வேண்டும் என்பது எங்களுடைய கடகோடி தொண்டனாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் சார். தலைவர் சொன்னபடி நம்ம நல்லது நினைப்ப வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக ஆதரவு தருவார். கண்டிப்பாக எங்கள் தலைவர் சிஎம் ஆட்சி அமைக்கிறது. துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறாரு, அதனால தான் இது போயிட்டு இருக்கு. இல்லை, அதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸ் சார். என்னை பொறுத்த வரைக்கும் துணை முதல்வர் பதவி அது வேறு இது வேறு. பட் கண்டிப்பாக வந்து அதான் தளபதியோட ஆலோசனை வேண்டு. கண்டிப்பாக அவருடைய டிசிஷன் தான். எப்பவுமே அவர் என்ன சொல்கிறார் அது கரெக்டாக நடக்கும். இழுபறி எப்படி பார்க்குறீங்க? இழுபறியும் அதான் சொல்கிறேன். தளபதி எதுவுமே அந்தளவு ஈஸியாக எதுவுமே கிடைச்சதில்லை. அது வந்து திரையுலகம் அப்படி தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட போராட்டத்தை ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்துடுறாரு. அரசியல் அப்படி தான் பல தடைகள்லாம் நான் வந்து தகர்ச்சி பண்ணி அவர் சொன்ன மாதிரியே ஒரு நல்ல ஒரு இளைஞ சக்தியால் தளபதியை சிஎம்மாக உட்கார வைப்போம். அது எங்களுடைய கான்ஃபிடென்ட். அவர் சொன்ன மாதிரியே நல்லது நினைப்போம் வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். கண்டிப்பாக அவர் சிஎம் தான். எந்த வித மாற்றமும் கிடையாது. இது வந்து தடைகளை வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த படிக்கலாம் மாற்றி வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக. இவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆதரவு தருவாரா தரமாட்டாரா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறீர்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டின் நலன் கருதி அனைத்து மக்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எடுக்கக்கூடிய முடிவு தமிழக மக்களினுடைய நலனை பேணி காக்கும் என்று நான் நம்புகிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நீண்ட காலமான கோரிக்கை இது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. தலைவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கோரிக்கையை இந்த தேர்தலிலே வலியுறுத்தி கேட்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் துணை முதல்வர் பதவியை கொடுத்து விட்டார் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை எதிர்க்கட்சிகள் சமாளிக்க முடியாத ஒரு நிலையை கூட அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் 2 சீட் தேவைப்படுது இல்லை, அந்த 2 சீட்டும் கிடைச்சதுக்கப்புறம் அவங்களே டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. எவ்வளோ நாளாலும் வெயிட் பண்ணலாம். தெரியல, டைம் தான் பதில் சொல்லணும். அவரே சொல்லியிருக்காரு எதுவுமே ஈஸியாக கிடைக்கலன்னு. வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. வெற்றி கிடைச்சதில்ல, கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக வரல, அவ்வளோதான். இப்போ அவர் வரலனாலும் திரும்ப ரீஎலெக்ஷன் வந்துச்சுனாலும் அவர் தான் வின் பண்ணுவார்.